ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் டைட் அப்படின்னு 2011ல வெளியான ஸ்பானிஷ் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். முழு எக்ஸ்பிளனேஷனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட்டா சில விஷயங்களை பார்த்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ இருக்கான். அந்த சைக்கோக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரை அழ வச்சு சந்தோஷப்படணும் அப்படின்றது தான். இன்னொருத்தர் அழுதா மட்டும்தான் இவனுக்கு சந்தோஷமாகுது. அவங்க சிரிச்சாங்கனாலே கோவமாகுது மனசுக்குள்ள. ஸோ அதை எப்படி வெளிக்காட்டுறான் அப்படின்றது தான் இந்த படம் முழுக்க காட்டுவாங்க. அது ரொம்பவே சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். இவன் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறான். அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பாடுபடுத்துறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. சரி, இப்ப படத்தோட முழு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மணி 5வது அலாரம் அடிக்குது. சீசர் அப்படின்ற இந்த சைக்கோ முழிக்கிறான். முழிச்சோன்னே அவன் பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடியை கண்டுக்காம அவன் ஸ்லோவா எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு மாடியை விட்டு கீழே வரான். கீழே ஒரு ரூம்குள்ள போய் புது ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடி ஆகுறான். ரெடி ஆனதுக்கு அப்புறம் வெளியே வரான். அந்த ஹோட்டலோட ரிசப்ஷனிஸ்டா இருக்கான்றது நமக்கு தெரிய வருது. இதை தொடர்ந்து காலையில ஒரு ஃபேமிலி வராங்க. ஒரு குட்டி பொண்ணு சீசர் கிட்ட எனக்கு காசு தரேன்னு சொன்னல, காசத்தா அப்படின்னு கேட்டு வாங்குறா. எதுக்காக அவ காசை வாங்குறான்றது படத்தோட பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் காலையில முழிக்கிறாங்க. கிளாரா ரொம்பவே அழகா இருக்காங்க. அவங்க முழிச்சு கீழே சீசர் கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு போறாங்க. நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்குடா இவங்க ரெண்டு பேர் ஒன்னா தானே தூங்குனாங்க அப்படின்லாம் நமக்கு தோணும். அது பின்னாடி உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் அவரோட ரொட்டீன் வேலையை செய்யறாரு. ரொட்டீன் வேலையை செய்யும் போது அவங்க அம்மாவை சந்திக்கிறது அவரோட ரொட்டீன் வேலை. அவங்க அம்மா கிட்ட சந்திச்சு சில விஷயங்களை பேசுவாரு. கிளாரான்னு ஒருத்திமா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. அவ எப்படிமா சந்தோஷத்துல இருப்பா, அவ சந்தோஷத்தை நான் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராரு. வரும்போது அங்க பார்த்தா ஓனர் இருக்காரு. என்ன நீ கண்ட சமயத்துக்கு வெளியே போற அப்படின்னும் போது, இல்ல நான் எப்பவுமே எங்க அம்மாவை சந்திக்க போவேன் தெரியாதா அப்படின்னும் போது, ரொம்ப டைம் எடுத்துக்காத ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னும் போது வேற ஒருத்தவங்க வந்துடுறாங்க. வந்தோடனே அந்த ஓனர் இனி கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப வர லேடி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட நாயை பத்திரமா பாத்துக்கோ, நான் வெளியே போறேன், அதனால நாய்க்கு அந்த உணவெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கரெக்டா கொடுத்துருன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே போறாங்க. அவருக்கு கடுப்பாகுது, மைண்டுக்குள்ளெல்லாம் கடுப்பாகுது. என்னடா சிரிச்சுக்கிட்டே இப்படி கிண்டல் பண்றாங்களேன்னு. அந்த கடுப்பு அங்க வேலை செய்யற ஒரு லேடி கிட்ட காட்டிடுறாரு. இந்த மாதிரி ஓனர் உங்களை திட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னா அவங்க மூஞ்சி சோகமா மாறுது. அந்த கடுப்பு அங்க காட்டிடுறாரு. அதே மாதிரி லெட்டர் கிளாராக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்லாம் அனுப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆளு சீசர் தான். எப்போ பாரு தப்பா லெட்டர் அனுப்புறது. அதுக்கப்புறம் அவங்க தூங்கணும்னா அவங்க வீட்டுல போய் படுக்கிறது. என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள மயக்க மருந்து மூலியமா இது பண்ணிட்டு அவங்க கூடயே படுத்து தூங்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா கிரீம்ஸ்லயுமே இந்த ஊசியெல்லாம் ஏத்தி வச்சிருவாரு. அது எதுக்கு ஏத்தி வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மூஞ்சி இதாகும், அதாவது சதையும் அவங்க வருத்தப்படுவாங்க, அதுல நம்ம சந்தோஷப்படலான்றது தான் அவரோட எண்ணம். காலையில ஆனா வெளியே வந்துருவாரு. வெளியே வரும்போது இந்த குட்டி பொண்ணு பாத்துறா. அதனால தான் அந்த குட்டி பொண்ணு மிரட்டி இந்த மாதிரி எனக்கு காசு தான் அப்படின்னு சொல்றா. இல்லனா நான் இந்த மாதிரி நீ அவங்க வீட்டுக்குள்ள போனதை சொல்லிடுவேன் அப்படின்றது தான் அவ காசு வாங்குறதுக்கான விஷயம். நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன், அது இதுதான். சீசர் மறுநாள் காலையில ரொம்பவே சந்தோஷமா முடிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாராக்கு அவர் போட்ட மருந்துனால ஏதாவது ரேஷஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரேஷஸ் வரவும் செய்து. ஆனா கிளாரா அதை பெருசுப்படுத்திக்கல. சரி பாத்துக்கலாம், இன்னும் அதிகமா வந்தா பாத்துக்கலாம்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. இதை பார்த்தோன்னே சீசருக்கு இன்னமும் கடுப்பாகுது. சரின்ட்டு லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறாரு. லெட்டரை எழுதிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு இவர் ரூமுக்கு வரா. வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு நீ கொடுக்குற காசு பத்தாது, எனக்கு இன்னும் அதிகமா காசு கொடு, அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி பான் பிலிம்ஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னா அவருக்கே கடுப்பாகுது, என்னடா இவகிட்ட வேற மாட்டிக்கிட்டோன்னு. அதுக்கப்புறம் எப்பவுமே போல அவங்க அம்மாவை சந்திக்க போவார் இல்லையா, அன்னைக்கும் போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி இன்னைக்கும் சிரிக்கிறாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இவருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் அந்த கிளீனிங் லேடி கிட்ட அதை தீர்த்துப்பாரு. ஏன்னா கிளீனிங் லேடி ரொம்ப சீக்கிரத்துல சோகமாயிடுவாங்க. இந்த மாதிரி முதலாளி உங்க மேல கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருக்காரு, நீங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பேசிடுறாரு. பேசிட்டு சந்தோஷப்பத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்றாருன்னா, நிறைய பொருள்ல நம்ம சேர்ப்போம் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா பொருட்கள் மேலேயும் அந்த விஷயத்தை சேர்க்கிறாரு. அதாவது அந்த விஷயம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனையை தரும். அது மட்டும் இல்லாம அங்க பூச்சிகள் நிறைய வர மாதிரியான சில விஷயங்களையும் பண்றாரு. ஆப்பிள் வைக்கிறது இந்த மாதிரி. மறுநாள் கிளாராக்கு அதே மாதிரி ரேஷஸ் அளவுக்கு அதிகமா வந்துருது. அப்பயும் கிளாரா சிரிச்சுக்கிட்டே இவர்கிட்ட பேசுறாங்க. ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. என்னடா இப்படி ஆகுது அப்படின்னும் போது திரும்பி மறுநாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரேஷஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. ரேஷஸ் அதிகமாகிறது மட்டும் இல்லாம அந்த ரேஷஸை பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க சோகமா. இந்த மாதிரி எனக்கு ரேஷஸ் ரொம்ப அதிகமாகுதுன்னு கட்டிலுக்கு அடியில இருந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எப்பவுமே போல அவங்கள மயக்கப்படுத்திட்டு அவங்க கூடயே தூங்குறாரு. மறுநாளும் ஆகுது. மறுநாள் பாத்தீங்கன்னா கிளாராக்கு நிறைய ரேஷஸ் வர ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லா கற்பாம்பூச்சி வந்துருது. இதை பார்த்தோன்னே சீசர் வேலைன்றது அவங்களுக்கு தெரியாம சீசர் கிட்டே போய் ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த மாதிரி என் வீடு ஃபுல்லா இந்த மாதிரி கற்பாம்பூச்சி வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னோன்னே சீசர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இதை நான் சரி பண்ணிடுவேன், ஆனா எனக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி எங்க அம்மா வீட்டுல போய் நான் தங்கிக்கிறேன், அது வரைக்கும் என்ன பண்றது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா சீசருக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது. ஆனா சீசருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ ரேஷஸ்
அதிகமாகி இவ மூஞ்ச பார்க்கலையே அப்படின்ற வருத்தம் இருக்கு. இது அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாதிரி அம்மா அவ கொஞ்சம் சோகப்பட்டா, இருந்தாலும் அவள ரொம்ப சோகப்படுத்தணுமா, அதுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமா நான் இறங்க போறேம்மா அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர் வீடு கிளீன் பண்றதை காட்டுறாங்க. வீடெல்லாம் உண்மையாலே கிளீன் பண்றாரு மனுஷன். இப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் வந்து அவரை சந்திக்க வராங்க. போலீஸ் சந்திக்க வந்து என்ன கேள்வியை கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு லெட்டர் வந்துகிட்டே இருக்கான், இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, யார் போட்டிருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஒருத்தரை போட்டு தராரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இவருக்கு மாற்றுறது அந்த கிளீனிங் லேடி தான். கிளீனிங் லேடியும் அவரோட பையனையும் போட்டு குத்துறாரு. போட்டு குத்ததுக்கு அப்புறம் கால் பண்ணியாவது தொல்லை பண்ணோன்னு கிளாராக்கு கால் பண்ணியும் தொல்லை பண்றாரு. இதுக்கப்புறம் வந்து சீரியஸான ஆக்ஷன்ல இறங்கிடலாம், அவளை ஏதாவது உடம்ப சேதப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவோட ஆயுதத்தோட வந்து இறங்குறாரு. பார்த்தா அன்னைக்கு நைட்டு கிளாரா வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டோட வந்துடுறா. இதை சுத்தமா எதிர்பார்க்காத நம்ம சீசர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பெட்டுக்கடியிலே இருக்காரு. தெரியாம விடியறது கொஞ்ச நேரம் முன்னாடி மயக்க மருந்த சீசரே வந்து சுவாசிச்சிடுறாரு. சுவாசிச்சதுக்கு அப்புறம் ஐயோ விடியறதுக்குள்ள நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும்னு பாத்ரூம்ல போய் ஒளிறாரு. விடியவும் செஞ்சிருது. அப்பதான் அவருக்கு பாத்ரூம்ல ஒளிஞ்சிருக்கோன்றது தெரிஞ்சோன்னே கிளாரா வராங்க. ஐயோ குளிக்க வரப்போறா அப்படின்னு நினைக்கும் போது அவளோட பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டுறாரு. எதுக்கு கூப்பிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் கட்டிலுக்கடியில ஒரு பேக் வச்சார்ல, அந்த பேக்கை இவர் பாத்துறாரு. இந்த மாதிரி கட்டிலுக்கடியில எப்படி இந்த பேக் வந்ததுன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற சீசர் வந்து எப்படியாவது வெளியே ஓடிடணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு நடக்கிறாரு. அவங்க கவனிக்காத போது அப்படியே அந்த வாசலை நோக்கி போகும்போது கரெக்டா வந்து கிளாராவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கவனிச்சிடுறாரு. ஆனா அவர் கவனிக்கும் போது பார்த்தா சீசர் வந்து அந்த கதவு கிட்ட இருக்கிறதுனால சீசர் உடனே என்ன பிட்டு போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் இப்பதான் வந்தேன், இந்த மாதிரி என் பேக்கை நான் இன்னைக்கு சரி பண்ணும் போது விட்டு போயிட்டேன், அதனாலதான் அதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கிளாராவோட பாய் ஃப்ரெண்டுக்கு லைட்டா சந்தேகம் வருது. இருந்தாலும் அதை பெருசு பத்தாம எடுத்துறாரு. சரி நம்ம தப்புச்சிட்டோம்னு நினைக்கும் போது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓனர் இருக்காரு. ஓனர் நீ சரியான டைம்க்கே வரமாட்டேற, உன்னை வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படின்றாரு. 15 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நானே வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்னும் போது கிளாரா அதுக்கப்புறம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேருமே வராங்க. சிரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி நாங்க ஜாலியா ட்ரிப்பு போறோம் அப்படின்னு சீசர் கிட்ட சொல்றாங்க. சீசருக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா இது வந்து ஓனர் திடீர்னு வேலையை விட்டு தூக்குறாரு, இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு போன்ல யார்கிட்டயோ பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் செஞ்சிருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு சோகமாவே தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல, நான் செத்துடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாரு. மாடியில இருந்து குதிச்சு செத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து மாடியோட டாப்ல நிக்கிறாரு. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்கும் காட்டுவாங்க. இப்படி குதிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் போது கிளாரா அதுக்கப்புறம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. என்னடா இவங்க திரும்பி வீட்டுக்கு வராங்க, நம்ம சரி கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சிட்டு கேட்போன்னு கேட்கிறாரு. கேட்கும் போது அவங்க சில விஷயங்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னன்னா கிளாரா வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. இந்த விஷயம் கேட்டோம்னா பாய் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி கோச்சிக்கிட்ட மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வந்து சீசரை வந்து ரூம்க்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ரூம்க்கு வந்தோடனே ரூம்க்கு போனா சீசருக்கு ஷாக். என்னன்னா அவர் வச்சிருக்க பொருள் எல்லாம் இவர் கண்டுபிடிச்சு ஒரு பிளான் பண்ணி தான் அவரை கூப்பிடுறாரு. இது தெரிஞ்சோன்னா சீசர் வந்து இவரை கொன்றுறாரு. கொன்னுட்டு இவர் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுறாரு. போலீஸ் வந்து மறுநாள் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் இறந்ததை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னோன்னா இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னோன்னா என்ன வேலையை விட்டே தூக்கிட்டாங்க, நான் வேலையை விட்டே போறேன் அப்படின்னு கீழே வந்து அவரோட ரூம்க்கு வராரு. ரூம்ல ஒன்னு ஒட்டி இருக்கு, நீ பண்ண எல்லாம் எனக்கு தெரியும்னு. உடனே இது அந்த சின்ன பொண்ணோட வேலை தான், இன்னைக்கு சின்ன பொண்ணுக்கு ஆட்டம் காட்டணும்னு அவங்க வீட்டுல வந்து போயிட்டு மயக்க மருந்து எல்லாருக்கும் போட்டுறாரு. போட்டுட்டு அந்த சின்ன பொண்ணை மிரட்டுறாரு. இன்னொன்று வாட்டி என்ன ஏதாவது பண்ணனா உன்னை கத்தியாலே குத்தி சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டணும்னா அந்த பொண்ணு பயங்கரமா பயந்துடுறா. பயந்துட்டு வந்து இந்த மாதிரி என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கேட்குறா. விட்டுறாங்க. மறுநாள் திரும்பி போலீஸ் வருது. போலீஸ் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட இன்னும் சில விசாரணை பண்ணோம், அந்த வீடு ஃபுல்லா உங்களோட கைரேகை தான் இருக்கு அப்படின்னோன்னா இல்ல நான் கிளீனிங்காக இப்ப சமீபத்தில் போனேன், அதனால என் கைரேகை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. சரி அவர் சோகமா இருந்தாரா, கிளாராவோட பாய் ஃப்ரெண்டு சோகமா இருந்தாரா, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, எதனால கிளாரா வீட்டில் இறந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, ஆனா அவர் சோகமா தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி நடிக்கிறான். நடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கிளாரா அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து போயிடுறாங்க. அங்க இருந்து அம்மா வந்து கிளாராவை கூட்டு போயிடுறாங்க. இப்ப ரொம்பவே சந்தோஷப்படுறான். என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாரா போகும்போது அழுதுகிட்டே போனாங்க, அதுதான் இந்த சந்தோஷத்துக்கு காரணம். சில மாதங்களுக்கு பிறகு நம்மளுக்கு காட்டுறாங்க, இப்ப கிளாராக்கு குழந்தையே பிறந்துருது. அந்த குழந்தை கூட சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் சீசர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் ரெடி பண்றாரு. அந்த லெட்டர்ல பல தகவல் எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து கிளாராவோட பாய் ஃப்ரெண்டை கொன்னதுல இருந்து எல்லா விஷயத்தையும் எழுதி கிளாராக்கே அனுப்புறாரு. கிளாரா அதை படிக்கிறாங்க. படிக்கும் போது கிளாரா ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீசர்னால தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதும் அந்த லெட்டர் மூலியமா அவங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோன்னா கிளாராக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி வருது. அந்த அதிர்ச்சியை தொடர்ந்து மேலும் லெட்டரை படிக்கும் போது இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டை கொன்னது நான் தான், இப்படி ஒன்ன பண்ணது நான் தான், எல்லாமே காரணம் ஒன்னு அழுவ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த குழந்தைய நீ ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதும் ஏன் ஞாபகம் தான் உனக்கு வரணும், நான் உன்னை இவ்வளவு டார்ச்சர் பண்ணதான் உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு லெட்டர்ல எவ்வளவு எழுதணுமோ அவ்வளவு எழுதிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா கிளாரா ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு அழுதுகிட்டே அந்த குழந்தைய கெட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்பதான் நமக்கு அந்த சைடை காட்டுறாங்க. அங்க சீசர் திரும்பி பத்திரமா ஒரு இடத்துல இருந்துட்டு திரும்பி அவரோட வேலையை ஆரம்பிக்க போறாருன்ற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.